நண்பர்களே, இன்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அது அதிக உப்பு சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகள். உப்பு என்பது நம் உணவில் மிகவும் முக்கியமான ஒரு பொருள். உப்பு இல்லாமல் உணவுக்கு சுவையே இருக்காது. ஆனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது நமக்கு நன்மையை விட தீமையைத்தான் அதிகமாக தரும். அதேபோல் அதிக உப்பு சாப்பிடுவதும் நம் உடலுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. முதலில் உப்பில் இருக்கும் சோடியம் உடலில் அதிகமாக சேர்ந்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். உயர் இரத்த அழுத்தம் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை கவனிக்காமல் விட்டால் இதய நோய், பக்கவாதம் போன்ற பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக, அதிக உப்பு சிறுநீரகத்தின் வேலைப்பளுவை அதிகரிக்கிறது. நம் உடலில் இருக்கும் தேவையற்ற உப்பை வெளியேற்ற சிறுநீரகம் அதிகமாக வேலை செய்ய வேண்டி வரும். நீண்ட நாட்களுக்கு இது தொடர்ந்தால் சிறுநீரகத்தின் செயல்பாடு பாதிக்கப்படலாம். அதேபோல் உடலில் நீர் தேங்கும் பிரச்சனையும் ஏற்படும். கால்களில் வீக்கம், முகம் வீங்குதல், கைகள் இறுக்கமாக இருப்பது போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். அதிக உப்பு சாப்பிடுவதால் எலும்புகளும் பாதிக்கப்படலாம். உடலில் இருந்து கால்சியம் வெளியேறுவதால் எலும்புகள் பலவீனமடைந்து வயதான காலத்தில் எலும்பு முறிவு ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. சிலருக்கு அடிக்கடி தலைவலி, அதிக தாகம், உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளும் அதிக உப்பு சாப்பிடுவதால் ஏற்படலாம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி: நாம் அதிக உப்பு எப்போது சாப்பிடுகிறோம்? நாம் வீட்டில் சமைக்கும் உணவில் மட்டுமல்ல, சிப்ஸ், மிக்சர், பிஸ்கெட், பாக்கெட் ஸ்நாக்ஸ், நூடுல்ஸ், ஊறுகாய், அப்பளம், ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கரி உணவுகள் போன்றவற்றிலும் அதிக அளவு உப்பு இருக்கும். இவற்றை அடிக்கடி சாப்பிடும் பழக்கத்தை குறைப்பது மிகவும் அவசியம். அப்படியானால் எவ்வளவு உப்பு சாப்பிட வேண்டும்? ஒரு ஆரோக்கியமான பெரியவருக்கு ஒரு நாளைக்கு சுமார் 5 கிராம், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு மேல் உப்பு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கிறது. சமைக்கும் போது அளவாக உப்பு சேர்ப்பதும், மேலே தனியாக உப்பு தூவி சாப்பிடும் பழக்கத்தை தவிர்ப்பதும் நல்லது. உணவில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பருப்பு வகைகள் போன்ற இயற்கை உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். போதுமான அளவு தண்ணீர் குடியுங்கள். உடற்பயிற்சி செய்வதையும் வழக்கமாக்குங்கள். உங்களுக்கு ஏற்கனவே உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் அல்லது சிறுநீரக பிரச்சனை இருந்தால் உப்பின் அளவை மருத்துவரின் ஆலோசனைப்படி கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்: அளவான உப்பு உடலுக்கு நன்மை, அளவுக்கு மீறிய உப்பு உடலுக்கு தீமை. நம்முடைய உணவு பழக்கத்தில் சிறிய மாற்றம் செய்தாலே பெரிய நோய்களை தவிர்க்க முடியும். மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி.